Proverbs chapter 1 verse 1 to 33. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். The Proverbs of the Solomon, the son of the David, king of the Israel. வசனம் 2. இவைகள் ஆலய ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்தி மதிகளை உணர்ந்து to know and wisdom and instruction to the perceive the words of the understanding. வசனம் 3. விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளையே உபதேசத்தையே அடையலாம் to the receive the instruction of the wisdom justice and judgments and the equity. வசனம் 4. இவைகளை போதகங்களுக்கும் வீணானவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். To give the subtly to this symbol to the young man can know learning and discretion. வசனம் 5. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் விவேகி நல்ல யோசனைகளை அடைந்து a wish man I will hear and I will increase learning and a man of the understanding shall attain unto wish counsels. வசனம் 6. நீதி மொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உணர்ந்து புது பொருள்களையும் அறிந்து கொள்வான். The understanding a proverb and the instruction the words of the wish and dog a saying. வசனம் 7. கர்த்தருக்கே பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர்கள் ஞானத்தையும் பேதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். The fear of the Lord is the beginning of the knowledge, but an foolish wisdom and instruction. வசனம் 8. என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. My son, hear these instructions of the father and forsake not this law of the mother. வசனம் 9. இவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியையும் உன் கழுத்திற்கு சர்ப்பணியுமாய் இருக்கும். For they shall and be and the armament for grace unto the hand and champnews about this neck. வசனம் 10. என் மகனே பாவிகள் உனக்கு நேம் காட்டினாலும் நீ சம்மதியாயதையும். My son, if the sinner enters the consent though not. வசனம் 11. எங்களுடைய வா இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். Even they say come with use and let use and lay with for the blood let use and Lord provily for this inconnect without cause. வசனம் 12. பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிருடனே விழுங்குவோம் குழியிலே இறங்குவோம் அவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். Let use and low them up live as the give and wool as those that go down into the pit. வசனம் 13. விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம் கொள்ளை பொருட்களால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். We shall and find all the precious substations. We shall and fill your house with spoil. வசனம் 14. எங்களுடனே பங்குலியாயிரு நம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில். Cursed in this lot among you, let use all have one purus. வசனம் 15. என் மகனே நீ அவர்களுடனே வழி நடவாமல் உன் கால்களை அவர்கள் பாதைகளில் விலக்குவாயாக. My son, walk not thou and in the way with them. Refuse
a fate from their and pot. வசனம் 16 அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. For there and fret and run to the evil and make haste and chew the said blood. வசனம் 17 எவ்வகையான பட்சியானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. Surely in vain this net is an supply in the shagard of any birds. வசனம் 18 இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் வைத்து இருக்கிறார்கள். And they and lay wait for their own blood, they and lock privily for their and own lives. வசனம் 19 வழியையும் இதுவே அது தன்னை உடையவர்களின் உயிரையே வாங்கும். So have the way of the every one that is an greedy of gain, which and take away the life of the owners thereof. வசனம் 20 ஞானமானது ஒளியை நின்று கூப்பிடுகிறது, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதியில் சத்தமிடுகிறது. Wisdom and carry without see at truth ear and voice in these streets. வசனம் 21 அது சத்த அடியுள்ள தெருக்களிலும் சந்தடியுள்ள தெருக்களிலும் சந்திலும் ஒளி முக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்திலே தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. See and carry in this chief place of the conquerors, in the opening of these gates, in the city see at truth ear and words of saying. வசனம் 22 பேதைகளே நீங்கள் பேதையாமையை விரும்புவது நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையிலே பிரியப்படுவதும் மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் இதுவரைக்கும் இருக்கும். How long ye and symbol once and I will love symbol city and the sinners delight in their and sinnering and full hate can reach. வசனம் 23 என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். True you at my behold I will pour out my spirit unto you, I will make now my words unto you. வசனம் 24 நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. Because I have and called and I have and refused, I have the stretched out my hands and no man regarded. வசனம் 25 என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதல்களை வெறுத்தீர்கள். But he have this set neglected all my counsel and world no need of my reproof. வசனம் 26 ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து நீங்கள் பயப்படு காரியம் வரும்போது அகடியம் பண்ணுவேன். I will look at you and calamity, I will unmoved when your fear commit. வசனம் 27 நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது ஆபத்து சூறாவளியைப் போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். When you are in fear commit and desolation and you are in distraction commit your whirlwind, when and distress and yours commit upon you. வசனம் 28 நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். Then shall and they call upon me, but I will not answer. They shall and seek me early, but they shall not find me. வசனம் 29 அவர்கள் அறிவை பெறுவார்கள்,
கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற்று போனார்கள். For that they and hated knowledge and did not and choice that fear of the Lord. வசனம் 30. என் ஆலோசனை அவர்கள் விரும்பவும் இல்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். The world known me of my counsel, they and despised all my reproof. வசனம் 31. ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளாலே திருப்தி அடைவார்கள். There are shall and they eat of the fruits of their own way and be unfilled with their own device. வசனம் 32. பேதைகளின் மாறுபாடோ அவர்களை கொல்லும், மூடரின் நிர்வாசாரம் அவர்களை அழிக்கும். For the truthing away of this symbol shall and slay them, and the prosperity of the fools shall and destroy them. வசனம் 33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். But whoso hearkeneth unto me shall dwell safely and shall and be quit from fear of the evil.